ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனிதமிகு ரமதானின் இன்றைய இரவிலே இந்த அமைதியான நேரத்தில் அவனது இல்லத்திலே ஒன்று சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். உருகும் உள்ளங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்கிற கவலையில், இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தில், இறைவனோடு இருக்கிற தொடர்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைப்பை கொண்டு உருக வேண்டுமானால் அதற்கென்று ஒரு சில தன்மைகளும் பண்புகளும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளம் அத்தகைய பண்புகளையும் உள்ளங்களையும் கொண்டு நிரம்பி இருக்குமோ, அப்போதுதான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அந்த உள்ளம் உருகக்கூடியதாக இருக்கும். காரணம், உலகத்திலே நாம் பார்க்கிற அனைத்து விஷயங்களும் அனாச்சாரங்களாகவும் அசிங்கங்களாகவும் அருவருப்புகளாகவே அதிகமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இறைவனது அருளை தேடித்தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை நோக்கி முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் அமைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் 7வது அத்தியாயம் 201வது வசனத்திலே குறிப்பிடுகிற போது, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு. நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, ஷைத்தானிடமிருந்து ஒரு சின்ன தீண்டுதல் அவர்களை சீண்டிவிட்டால் ததக்கரு, அவர்களே சுய நினைவு கொண்டு விடுவார்கள். ஃபஇதாஹும் முப்சிரூன், மேலும் அவர்கள் அப்போது மிகவும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், உலகத்திலே வாழுகிற மனிதர்களிலேயே சிறந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டவர்கள் தான். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சுகிற மக்கள் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவர்கள். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் உலமாக்கள் யார் என்று சொல்லுகிற போது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமாஉ, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர்கள் உலமாக்கள் என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தை தான் அல்லாஹ் ஒரு பண்பாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இறையச்சம் கொண்டவர்களை கூட ஷைத்தானிடமிருந்து நிச்சயமாக தீண்டுதலும் சீண்டுதலும் அங்கே இருக்கத்தான் செய்யும். ஷைத்தானுடைய தீண்டுதல்களுக்கும் சீண்டுதல்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே யாரும் வாழ்ந்துவிட முடியாது. உலகத்திலே வாழுகிற மனிதன் அவன் எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் பாவக்கரை அவன் மீது படியத்தான் செய்யும், தவறுகள் அவனை தீண்டத்தான் செய்யும். அப்படிப்பட்ட தருணங்களில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை தாங்கி நிற்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ததக்கரு,
உடனே அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நினைவு கூற ஆரம்பித்து விடுவார்கள். ஆஹா, ஒரு தவறு செய்து விட்டோம், ஒரு பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து விட்டோம், இறைவன் விரும்பாத ஒரு காரியத்தின் பக்கம் நெருங்கி விட்டோம், மார்க்கமும் ஷரியத்தும் தடை செய்திருக்கிற ஒரு காரியத்தின் பக்கம் வந்து விட்டோம் என்கிற அந்த எண்ணம், அந்த உள்ளுணர்வு அவர்களை குடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறைவனுடைய அச்சத்திற்கு அப்பாற்பட்டவர்களை பொறுத்தவரைக்கும், அல்லாஹ்வுடைய அச்சம், ஈமான், இறை நம்பிக்கை, ஷரியத் போன்ற விஷயங்களிலிருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஒரு செய்தியிலே சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், இன்னல் அபுத இதா அஹ்தஅ ஹதிஅத்தன், ஒரு இறை அடியான் ஒரு தவறு ஒன்றை செய்கிற போது நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி ஒன்று இயற்றப்படுகிறது. فإذا هو نزع واستغفر وتاب سقل قلبه, அந்த தவறில் இருந்து அவன் விலகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே அவன் மீண்டு விட்டால் அவனுடைய உள்ளத்திலிருந்து அது அப்புறப்படுத்தப்படுகிறது. வயின் ஆத, மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் அவன் நெருங்குகிற போது, திரும்பி வருகிற போது, ஜீத ஃபீஹா, அந்த கரும்புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு கேன்சர், புற்றுநோயை போல. புற்றுநோயை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படி அது மனிதர்களை போல் தாக்குகிறது. ஒரு சின்ன இடத்திலே தான் போய் அந்த புற்றுநோய் உருவாகும். ஆனால் புற்றுநோய் உள்ளே வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறியாமல் இல்லை. குறிப்பாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு காலத்தில் செல்வந்தர்களை மட்டுமே, பணக்காரர்களை மட்டுமே தாக்கி கொண்டிருந்த புற்றுநோய் இன்றைக்கு சாதாரணமாக எல்லோரையும் தாக்கக்கூடிய ஒரு நோயாக மாறிவிட்டது. சமீபத்திய புள்ளி விவரம் பெரும்பான்மையான மக்கள் நோய்வாய்க்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் மரணிப்பதற்குண்டான பெரிய காரணமாக இருப்பது இன்றைக்கு புற்றுநோய். புற்றுநோய் ஒரு இடத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தையே, அந்த துண்டையே அகற்றி விடுவார்கள். பாவத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுகிற போது, ஒரு சின்ன புள்ளி போய் அங்கே இருக்கும், பாவங்கள் செய்ய செய்ய அந்த புள்ளியின் விகிதாச்சாரமும் வீரியமும் அதிகப்பட்டு கொண்டே இருக்கும். வஹுவர்ரான் அல்லதி ذكرல்லாஹ், அதுதான் துரு. அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், இல்லை, அவர்கள் சம்பாதித்த தீய விளைவு அவர்களுடைய உள்ளத்தில் துருபிடித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது இந்த பாவத்தின் கரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகிய அருமை சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் என்கிற தக்வாவிலிருந்து வெளியே இருப்பவர்களுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம். பாவம் செய்வது, தவறு செய்வதை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தங்கள் மீது விழுந்த தூசியை போல. ஆனால் அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டிருப்பவர்களுக்கு அது தூசியாகவே இருந்தாலும் அது அவர்கள் மீது விழுந்த தூணை போல. இப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்களுக்கு தூணே மேலே வந்து விழுந்தாலும் அது தூசியை போல பாவங்கள் விஷயத்திலே. ஆனால் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு ஒரு சின்ன தூசி வந்து மேலே படிந்தாலும் கூட ஒரு தூணே வந்து விழுந்ததை போன்றவர்கள் பதறுவார்கள். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம்மை மாற்ற வேண்டும். பெருமை சகோதரர்களே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர்களில் ஒருவர் என்று அல்லாஹ்வால் பாராட்டப்பட்டவர்களில் முதல் இறை தூதர் என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர், முதல் ரிசாலத்து வழங்கப்பட்டவர், ஷிர்கை ஒழிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் என்று ஷரியத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டவர் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் வாழ்ந்த காலம் போல் வேறு எந்த இறை தூதரும் வாழ்ந்ததாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லை. 950 ஆண்டு காலம் மக்களை பொது வாழ்வில் சந்தித்தவர். உலகத்தில் யாருக்கும் இத்தனை பெரிய அனுபவம் பொது வாழ்க்கையிலே இருக்குமா என்று சொல்ல முடியாது. தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, எப்படி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை இரவு பகல் பாராமல் நான் அழைத்துக் கொண்டிருந்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன். ரகசியமாக சந்தித்தேன், பரகசியமாக சந்தித்தேன், மெதுவாக சொன்னேன், கூக்குரலில் சொன்னேன் என்று தாவாவின் அனைத்து வகைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்பீல் செய்தவர். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய மகன் மூழ்கடிக்கப்பட்ட போது பாசத்தின் காரணத்தினால், மகனை பெற்றெடுத்த பாசத்தின் காரணத்தினால், வனாதா நூஹ் ரப்பஹு ஃபகால ரப்பி இன்ன இப்னி மின் அஹ்லி, அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்விடத்திலே கத்துகிறார், யா அல்லாஹ் இதோ இவன் என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்திலே உள்ளவன்,
யா அல்லாஹ் இதோ இவன் என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்திலே உள்ளவன். வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாகிமீன். யா அல்லாஹ் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ நீதிபதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நீதிபதியாக இருக்கிறாய் என்று மகனுக்காக கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பாசத்தின் காரணத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய முடிவு, பாவிகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அல்லாஹ்வுடைய தீர்மானம், அல்லாஹ்வுடைய நிர்ணயம் யாரும் இதிலே தலையிட்டு மாற்றிவிட முடியாது. இறை தூதராகவே இருந்தாலும், இறைவனுக்கு நெருக்கமானவராகவே இருந்தாலும், வஹியோடு தொடர்பு கொண்டவராகவே இருந்தாலும், அல்லாஹ் ஒரு முடிவை எடுத்து விட்டால், ஒரு தீர்மானத்தை போட்டு விட்டால், அந்த தீர்மானத்தை யாராலும் மாற்ற முடியாது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பாசத்தின் காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய மகன், யா அல்லாஹ் இன்னஹு இப்னி, இவன் என்னுடைய மகன் யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்திலே உள்ளவன் யா அல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், قال يا نوح انه ليس من اهلك. நூஹே நிச்சயமாக அவன் உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவன் அல்ல. இன்னஹு அமலுன் غير صالح, இது ஒரு நல்ல செயல் அல்ல. فلا تسألن ما ليس لك به علم اني اعذك ان تكون من الجاهلين. நூஹே உங்களுக்கு அறிவில்லாத காரியத்தை என்னிடத்திலே கேட்டு, உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடத்திலே நீங்கள் கேட்டு அறியாமைக்காரர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்று நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து உபதேசிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை கண்டிக்கிறான். திருமறை குர்ஆன் இதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தவறு என்று பதிவு செய்கிறது. எதை? மனித பலகீனத்தின் காரணத்தினால் செய்த தவறல்ல. நாம் எல்லாம் தவறுகள் இழைக்கிறோம் என்றால், பாவங்கள் செய்கிறோம் என்றால், அது நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் மனிதன் என்கிற பலகீனத்தின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள். ஆனால் இறை தூதர்களுடைய தவறுகளாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிற எதுவுமே மனித பலகீனத்தின் அடிப்படையில் அல்ல, ஒன்று பாசத்தின் காரணமாக அல்லது உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் செய்த காரியங்களாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷின் மீது உயர்ந்து அங்கிருந்து அல்லாஹ் அவரை கண்டிக்கிறான். நூஹே உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடத்திலே கேட்டு விடாதீர்கள். அவ்வளவுதான். எப்படி அவருடைய மனம் பதறியது பாருங்கள், எப்படி அவருடைய மனம் பதறியது பாருங்கள். قال ربي إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எதை குறித்து எனக்கு ஞானம் இல்லையோ, எதை குறித்து எனக்கு அறிவில்லையோ அதை பற்றி உன்னிடத்திலே கேட்பதிலிருந்து உன்னை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன். நேற்று ஒரு பிரார்த்தனை படித்தோம் அல்லவா, அஊது பிக மின்க, உன்னிடமிருந்தே உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இதோ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பதிவு செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்திலே எனக்கு அறிவில்லாத விஷயத்தை கொண்டு கேட்பதிலிருந்து உன்னை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன். வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் காசிரீன். நீ எனக்கு மன்னிப்பை அளித்து இரக்கத்தை காட்டாவிட்டால் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் யா அல்லாஹ். பதறுகிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை பற்றி சொல்லுகிறான். ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை கொடுத்து விடு, என் பெற்றோர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விடு, என் வீட்டிலே இறை நம்பிக்கையாளராக நுழைந்த எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுத்து விடு. வலில் முஃமினீன வல் முஃமினாத் ஏனைய இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பை கொடுத்து விடு. எது? மகன் மீது இருக்கிற பாசத்தில் அல்லாஹ்வுடைய உரிமையில் கொஞ்சம் தலையிட்டதற்காக, மகன் மீது இருக்கிற பாசத்தில் அல்லாஹ்வுடைய முடிவை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்தவுடன் அவருடைய மனம், அவருடைய உள்ளம் உருகி பதட்டமடைந்து அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு கேட்கிறார். தனக்காக மட்டுமல்ல, தன் வீட்டில் இருக்கிற அத்துணை பேருக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்கிறார். தனக்காக மட்டுமல்ல, தன் பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார். ஏனைய எல்லா இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கிறார். இதை எதற்கு அல்லாஹ் பதிவு செய்ய வேண்டும்? இப்படி அவர் பிரார்த்தனை செய்ததை, இப்படி அவர் பாவ மன்னிப்பு கேட்டதை எதற்காக அல்லாஹ் பதிவு செய்ய வேண்டும்? காரணம், ஒரு தவறு நாம் செய்து விட்டோம் என்றால் அந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடத்திலே இருந்தால் தான் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அஞ்சத்தை கொண்டு உருகும். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நியாயப்படுத்துவதற்குத்தான் நம்முடைய மனம் துடிக்கிறது. சகோதரர்களே, நம்முடைய தவறை எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறோம்? நம்முடைய தவறுகளை எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறோம்? முடிந்த வரைக்கும் தர்க்கம் செய்கிறோம், முடிந்த வரைக்கும் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படி இல்லை, நான் இப்படி செய்யவில்லை, நான் அப்படி செய்யவில்லை, நான் அந்த அர்த்தத்தில் செய்யவில்லை, நீங்கள் இதை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று முடிந்த வரைக்கும் முழுமையாக போராட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர
நம்முடைய உள்ளங்கள் உருகி நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற மனநிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. ஆனால் சகோதரர்களே, வரலாற்று சம்பவத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலே உயர்ந்த மனிதர் யார்? யாரு யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உலக பணக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் சொன்னா எப்படி அவர்களுடைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பணக்காரர்களிலேயே செல்வந்தர்களிலேயே யார் முதலாம் பணக்காரர், அவர் அப்படி எடுத்து சொல்லுவாங்க. அடுத்த நூற்றாண்டு வரும்போது நிச்சயமாக இந்த நூற்றாண்டிலே உள்ள அம்பானிகளின் பேரோ அதுவானிகளின் பேரோ நிச்சயமாக வராது. அப்படித்தானே? உலகத்தில் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர் யார் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க. அவருடைய சாதனையை முறியடிக்க இன்னொருவர் வரும்போது நிச்சயம் அவருடைய பேரை சொல்லுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உம்மத்திலே உயர்ந்தவர் அபூபக்கர் சித்திக் என்கிற இந்த புள்ளி விவர கணக்கு என்றைக்காவது மாறுமா? மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. உலகத்திலே இதுதான் பெரிய நாடு, உலகத்திலே இதுதான் செல்வ செழிப்புள்ள நாடு, உலகத்திலே இதுதான் வல்லரசு என்று எவ்வளவுதான் இவர்கள் கணக்குகள் சொன்னாலும் அந்த கணக்குகள் எல்லாமே மாற்றத்திற்குட்பட்டது. ஒரு காலத்திலே ரஷ்யாவை வல்லரசு என்று சொன்ன ஊடகம் தான் இன்னொரு காலத்திலே அமெரிக்காவை சொன்னது. ஒரு காலத்திலே சவுதி அரேபியா பெட்ரோலிலே உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன நாடுதான் இன்னொரு நாட்டை இன்னொரு கட்டத்திலே சொன்னது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உம்மத்திலே உயர்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் எல்லோரும் எப்போதும் சொல்லுகிற பதில் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் மாற்றமே வராது கியாமத் நாள் வரைக்கும். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஃபத்ஹு மக்கா முடிந்த தருணம், ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த தருணம், கூட்டம் கூட்டமாக மக்கள் மார்க்கத்திற்கு நுழைந்து கொண்டிருக்கிற தருணம், ரோமாபுரி பாரசீகம் போன்ற பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற தருணம், ஊரே உலகமே தொடர்ச்சியாக உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பேராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் மாறிக்கொண்டிருக்கின்ற தருணம். அந்த தருணம் ஆமுல் ஹுதுனா என்று சொல்லுவார்கள். எந்த குறைஷி குஃபார்கள் இவர்களை ஒழிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்திருந்தார்களோ அவர்களே இறங்கி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை போட்டு 10 ஆண்டு காலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு, இப்படி ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற அந்த ஆமுல் ஹுதுனா என்பது சாதாரணமான ஒரு தருணம் அல்ல. குறைஷி குஃபார்களாகிய நாங்கள் 10 ஆண்டு காலம் உங்களோடு போர் செய்ய மாட்டோம் என்று எழுதி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நேரம், அந்த நேரம் முஸ்லிம்கள் எல்லாம் சுதந்திர காற்றை முழுமையாக சுவாசித்துக் கொண்டிருந்த தருணம் அந்த தருணம். அப்படிப்பட்ட நேரத்திலே 3 நபி தோழர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. யார் அந்த 3 நபி தோழர்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால், சல்மான், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த மூவருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை? கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் யாராவது. அடிமையாக இருந்தார்கள், மும்தாஸ். ரைட். வேற இன்னொரு ஒற்றுமை. 3 பேருமே முஸ்லிமும் சஹாபின்னு சொல்லாதீங்க, அது எல்லாத்துக்கும் உரியதா. வேற அதல்லாத அதுதான் மெயின். அந்த 3 பேருமே அரபு நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் அல்ல. 3 பேருமே மக்காவிற்கு வெளியே இருந்து தஞ்சம் பிழைப்பதற்காகவோ வேறு சில காரணங்களுக்காகவோ குடியேறி புகுந்தவர்கள். 3 பேரும் நின்று கொண்டிருக்கும் போது அபு சுஃபியான் அந்த இடத்தை கடந்து வருகிறார். அபு சுஃபியான் தன்னிகரற்ற பெரும் தலைவராக விளங்கினார் மக்காவின் காலத்திலே. அபு ஜஹல், அபு லஹப் போன்ற பெரும் தலைகளெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவருக்கு இணையான ஒரு தலைவரே இல்லை என்கிற அளவிற்கு சிறப்பான ஒரு ஸ்தானத்திலே இருந்தவர். போர் தந்திரம் அதிகம் கற்றறிந்தவர், தன்னுடைய வாழ்வில் பெரும்பாலும் தோல்வியை காணாதவர். அப்படிப்பட்ட அபு சுஃபியான் அப்படி கடந்து வரும்போது இந்த 3 பேரும் அவரை குறித்து ஒரு விமர்சனம் செய்கிறார்கள். ஏன்? இந்த அபு சுஃபியானால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் உடைக்கப்பட்டது. இந்த அபு சுஃபியானால் தான் உஹது போரிலே 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த அபு சுஃபியானால் தான் ஏகப்பட்ட பின்னடைவுகள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்ட காரணத்தினாலும், மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்பட்ட போது எல்லாத்தையும் மன்னித்து விட்ட காரணத்தினாலும் எந்த சேதாரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டவர் இந்த அபு சுஃபியான். அவரோடு இருந்த எல்லாரும். அவர் அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது இந்த 3 அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். ஃபகாலு
வல்லாஹி மா அகதத் சுயூஃபுல்லாஹி மின் உனுகி அதுவில்லாஹி மா அகதஹா. மூணு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய போர்வாள்கள் இந்த எதிரிகளுடைய கழுத்திலே என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. இது அவர்களுடைய உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை, உதடுகளிலிருந்து உச்சரிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, உள்ளங்களிலிருந்து உச்சரிக்கப்பட்ட வார்த்தை. ஏன்? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இஸ்லாமிய ஷரியத் மேலோங்கி விடக் கூடாது என்பதற்காக எவ்வளவோ தகிடுதத்தங்களும் திகிடுதாளங்களையும் செய்தவர் அல்லவா இந்த அபூ சுஃபியான். ஆனால் இன்றைக்கு சுதந்திரமாக இவர் வருகிறார் என்றால் இந்த அல்லாஹ்வுடைய போர்வாள்கள் இவர்கள் விஷயத்திலே என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்யவில்லை என்று மூவரும் சேர்ந்தவரை விமர்சித்து விடுகிறார்கள். இந்த பக்கமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். இந்த மூன்று பேரும் அபூ சுஃபியானை பார்த்து என்ன சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவிமடுத்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையிலேயே இரக்க சுபாவம் கொண்டவர், இயற்கையிலேயே சண்டையை விரும்பாதவர், சண்டை வரும்போது கூட சண்டையை சமாதானமாக்கக்கூடியவர். ஆனால் இவர்களோ சமாதானமானதற்கு பிறகு சண்டை போடுவதை போல் பேசுகிறார்கள். அப்படிதானே? சமாதானமாயி ஒரு சுமூகமான சூழ்நிலையில் இருக்கும் போது என்னதான் மார்க்கத்திற்காக உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் பேசினாலும் இந்த சுமூக சூழலுக்கு, இந்த சமாதான சூழலுக்கு, இந்த ஆமுல் ஹுதனாவிற்கு இது எதிர்ப்பாக இருக்கிறதே. அதுவும் இவர்கள் பேசுவது யாரை பற்றி? அபூ சுஃபியான் என்கிற உயர்ந்த மனிதரை பற்றி அல்லவா? அபூ சுஃபியானுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்தார்கள். காபாவில் மக்கா நகர் வெற்றி கொள்ளப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழையும் போது மன் தகல தார அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமீனுன், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டிற்குள் போகிறாரோ அவருக்கு பாதுகாப்பு என்று அபூ சுஃபியானுடைய சிறப்பிற்கு, அபூ சுஃபியானுடைய மதிப்பிற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயும் பெருமையை ஏற்றுக்கொள்ளாத ரசூலுல்லாஹ், எங்கேயும் தனி மனித சிறப்பை ஏற்றுக்கொள்ளாத ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியானுடைய விஷயத்திலே மட்டும் யா ரசூலல்லாஹ் இன்ன அபா சுஃபியான், இந்த அபூ சுஃபியான் கொஞ்சம் ஃபஹரை விரும்பக்கூடியவராக இருக்கிறார், கொஞ்சம் பெருமையை விரும்பக்கூடியவராக இருக்கிறார், அவருக்கு இதை கொஞ்சம் அங்கீகரித்துக் கொள்ளுங்களேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். ஏன்? அபூ சுஃபியானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தனிப்பட்ட மரியாதை இது. காரணம், அந்த கால வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் எங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் உள்ளே போனதோ அங்கே இஸ்லாம் உள்ளே போனதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மதீனாவிற்குள் முதலில் நுழையவில்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை தான் மதீனாவிற்கு முதலில் அனுப்பினார்கள். முஸாப் இப்னு உமைர் பொதுமக்களை பார்த்து இஸ்லாத்தை வைத்து பேசுவதற்கு முன்னாடி அங்கிருக்கிற அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற இருவரும் குலத்தின் தலைவர்களை தனித்தனியே சந்தித்து மார்க்கத்தை சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பிறகுதான் அவர்களை பின்பற்றிருக்கிற எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதனால் ஒரு சமுதாயத்திற்கு இஸ்லாம் போய் சேர வேண்டுமானால் அந்த சமுதாயத்தின் தலைவருக்கு நாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும், இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக. அரசியல் ஆதாயத்திற்காகவோ இன்ன பிற சலுகைகளுக்காகவோ வேறு சில காரணங்களுக்காகவோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ அல்லது சமூக தலைவர்களுக்கோ கொடுக்கின்ற மரியாதையை பற்றி மார்க்கம் பேசவில்லை. இவரை பிடித்தால், இவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அந்த சமூக மக்களே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மரியாதை செய்வதில் தவறல்ல, மார்க்கத்திற்கு உட்பட்ட வகையில். இதெல்லாத்தையும் மனசுல வச்சு இந்த மூன்று பேரும் அபூ சுஃபியானை விமர்சிப்பதை பார்த்தால் பின்னாடி பெரிய பிரச்சனை வந்து விடுமோ என்று பதறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூவரையும் பார்த்து அத்தகூலூன ஹாதா லி ஷைഖி குரைஷின் வ சய்யிதிஹிம், நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த குறைஷிகளுடைய தலைவராக இருக்கிற, குறைஷிகளில் சிறந்தவராக இருக்கிற இவருக்கு போய் இப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மூன்று பேரை கண்டித்து விடுகிறார்கள். இந்த வார்த்தையில் ஏதாவது மனதை பாதிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கிறதா? இவர்களை துன்புறுத்தக்கூடிய ஏதேனும் ஒன்று இருக்கிறதா? இவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலேயோ இவர்களுக்கு மனதிலே ஒரு கஷ்டம் வரக்கூடிய வகையிலேயோ ஏதாவது இருக்கிறதா? ஒண்ணும் இல்லை. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை இந்த மூன்று பேரை பார்த்தும் சொன்னியதற்கு பிறகு இந்த மூன்று பேரும் அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள். ஒருவருடைய முகத்தை வைத்தே கணித்து விடலாம் அவர் வருத்தமாக இருக்கிறாரா சந்தோஷமாக இருக்கிறாரா என்று. அப்படித்தானே முகத்தை படிக்கின்ற பாடம் நமக்கு தெரிய வேண்டும் சகோதரர்களே. பாடங்கள் படிப்பதை விட அதிகமாக நாம் மனிதர்களை படிக்க வேண்டும். அப்போ இந்த மூவரையும் இப்படி சடனாக இந்த வார்த்தையை சொன்னவுடன் இவர்கள் அமைதியாகி விட்டார்கள் என்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குடைகிறது. இங்கே கண்டித்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு,
கண்டிக்கப்பட்டது இன்று 3 தோழர்கள். இதை கற்பனையாக ஒரு வழக்காக நீதிமன்றத்திற்கு நாம் கொண்டு போகிறோம் என்றால், ஒரு கற்பனைக்காக, இங்கே பாதிப்பை ஏற்படுத்தியது யார்? பாதிக்கப்பட்டவர்கள் யார்? ஒரு உதாரணத்துக்கு, பாதிப்பை ஏற்படுத்தியது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பாதிக்கப்பட்டது இந்த 3 தோழர்கள். நீதிமன்றத்திற்கு இது ஒரு வழக்காக போக வேண்டுமானால் யார் வழக்கு போடணும்? வெரி குட். யார் வழக்கு போடணும்? இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. பாதிக்கப்பட்டவர்கள் தான் நீதிமன்ற கதவை தட்டி வழக்கை தொடுப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான் சகோதரர்களை வித்தியாசமாக நடைபெறும். பாதிப்பை ஏற்படுத்தியதாக உணர்வோர் போய் வழக்கை போடுவார். ஏன் தெரியுமா? நான் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்கிற அச்சத்தில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி. உலகத்தில் எங்கேயுமே இப்படி நீங்கள் பார்க்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் தான் நீதிமன்றத்தின் வாசலையும், பாதிக்கப்பட்டவர்கள் தான் காவல்துறையின் வாசலை போய் தட்டுவார்கள் நீதி வேண்டி நியாயம் கேட்டு. ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தியவர் தனக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிமன்றத்தில். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ சுஃபியான் இப்படி வந்து கொண்டிருந்தார், இந்த மூவரும் இப்படி நின்று கொண்டிருந்தார்கள், அவர் வரும்போது இப்படி அவரை விமர்சித்தார்கள், நான் கொஞ்சம் அவர்களை கண்டிக்கும் விதத்திலே பேசிவிட்டேன் யா ரசூலல்லாஹ், இது சரியா தவறா? இது சரியா தவறா? இது சரியா முறையா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இனமான அபூ சுஃபியானுக்கு சப்போர்ட் செய்யவில்லை. தன்னை போன்ற குறைஷி குலத்தின் தலைவர் என்பதற்காக அபூ சுஃபியானுக்கு ஆதரவு தரவில்லை. பேசியவர், விமர்சனத்திற்கு கண்டித்தவர் அபூபக்கர் என்னுடைய ஆருயிர் தோழராயிற்றே, சிறு வயதிலிருந்து என்னை பார்த்தவராயிற்றே, இவரும் குறைஷி குழந்தை சார்ந்தவராயிற்றே, ஒன்றுமில்லை அபூபக்கர், இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் அவர்களுடைய சிந்தனையில் பிலாலுடைய முகம் வருகிறது, சுஹைபுடைய முகம் வருகிறது, சல்மானுடைய முகம் வருகிறது. யார் இவர்கள் எல்லாம்? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன போது ஏற்றவர்கள் அல்லவா? ஆரம்ப காலத்தில் மார்க்கத்தை இவர்கள் எல்லாம் ஏற்க மறுத்த போது முன்னிலையில் வந்து நின்று பெருமானாரின் முன்னாடி வந்து மார்க்கத்தை ஏற்றவர்கள் அல்லவா? மார்க்கத்திற்காகவே தியாகம் செய்து ஹிஜ்ரத் செய்தவர்கள் அல்லவா? மார்க்கத்திற்காகவே எல்லாவற்றையும் இழந்தவர்கள் அல்லவா? உலகத்திலேயே ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், ஒரு மிக பெரும் தலைவரை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால், அவருடைய அப்பாயின்மெண்டை பெற வேண்டுமானால், அவருக்கு இணையான அல்லது அவருக்கு அடுத்த கட்ட இடத்திலே இருக்கிற தலைவர்களை கொண்டுதான் பார்க்க முடியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் மட்டும்தான் பலகீனர்களையும் ஏழைகளையும் பாழைகளையும் கொண்டு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் பலகீனர்களை கொண்டு வந்து என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் உதவியையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குவது உங்களுடைய பலகீனர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அபூபக்கர், யா அபூபக்கர், லஅல்லக அக்தப்தஹும், நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால், லஇன் குன்த அக்தப்தஹும், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால், லகத் அக்தப்த ரப்பக, உங்கள் இறைவனையே நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரை கண்டிக்கிறார்கள். பெரிய வார்த்தையை பயன்படுத்தவில்லை, இழிவுக்குண்டான எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை, அவர்களுடைய மன வருத்தம் அடைய வேண்டிய எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. இருந்தாலும் மனம் பதபதைக்கிறது. தோழர்களுடைய சாபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக ஓடோடி வந்த ரசூலுல்லாஹ்விடத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் தேடலாம், ஆதரவு தேடலாம் என்று வந்தவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை எதிராக அமைந்திருக்கிறது. இங்கே மட்டும் நாம் இருந்திருந்தால் நம்முடைய வாதங்களை நிறுவுவதற்கு எத்தனையோ தர்க்க ரீதியான பாயிண்ட்களை சொல்லியிருப்போம். யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியானுடைய சிறப்புகளுக்கு தெரியாதா என்று அங்கே பட்டியல் போட்டிருப்போம். யா ரசூலல்லாஹ், ஹுதைபியாவிலே நாம் போட்ட உடன்படிக்கை எல்லாம் அங்கே நினைவுபடுத்தி இருப்போம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் நல்ல வார்த்தைகளை சொல்லித்தானே மார்க்கத்தின் பக்கம் அழைக்க சொல்லுகிறான் என்ற 4 வசனங்களை நமக்கு ஆதரவாக போட்டிருப்போம். ஆனால் தன் தரப்பு நியாயத்தை, தன் தரப்பு சூழ்நிலையை நியாயப்படுத்த வேண்டும் என்கிற எந்த முயற்சிக்கும் போகாமல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் பிரதானமானது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் பிரமாதமானது என்பதை உள்ளார உணர்ந்த அபூபக்கர் சித்திக் தன்னுடைய எந்த நியாயத்தையும் அங்கே வைத்து சொல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக ஓடி செல்கிறார். மீண்டும் அந்த மூவரையும் பார்த்து, மூவரையும் நாடி ஓடி சென்று சொல்கிறார்கள், யா இஹ்வத்தா, என் அருமை சகோதரர்களே, அக்தப்துக்கும், நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா? பாருங்கள், ஒரு மனிதனுடைய சாபத்தில், ஒரு மனிதனுடைய பாவத்தில் விழக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஏசியோ பேசியோ திட்டியோ காயப்படுத்தியோ கலங்கப்படுத்தியோ எந்த வார்த்தையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தவில்லை.
அவருடைய மானத்தையோ நாணத்தையோ காவு கொள்ளுகிற எந்த வார்த்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அவருடைய பிறப்பையோ பிறப்பின் பிறப்பிடத்தையோ தவறாக பேசிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் விமர்சிக்கவில்லை. மாறாக இப்படி நீங்கள் செய்தது தவறு என்கிற அந்த அர்த்தத்தில் கண்டித்துதான் பேசினார்கள். இருந்தாலும் அந்த வார்த்தை அவர்களை காயப்படுத்தி இருந்தால் எங்கே இந்த காயம் நாளைக்கு மறுமையின் களிம்பை நமக்கு தடவ விடாமல் சூழ்நிலையை உண்டாக்கி விடுமோ என்கிற அச்சத்திலே ஓடி சென்று யா இஹ்வத்தா, என் அருமை சகோதரர்களே, அகுதப்துக்கும், நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா? உடனே அவர்கள் சொல்கிறார்கள், லா யா அபா பக்கர் யக்ஃபிருல்லாஹு லக யா அஹி, இல்லை அபூபக்கர் அவர்களே, நீங்கள் என்னை கோபப்படுத்தவில்லை அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை தரட்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் அந்த இடத்திலிருந்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் நகர்கிறார்கள். இதுதான் உருகுகிற உள்ளம். எந்த தவறு செய்தாலும் எந்த பாவம் செய்தாலும் உள்ளுணர்வு நம்மை உறங்க விடக்கூடாது. என்ன தவறுகள் செய்தாலும் என்ன பாவங்கள் செய்தாலும் ஜஸ்ட் லைக் தட் என்று தட்டி விட்டு போகக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எந்த தவறு செய்தாலும் எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்தின் காயங்கள் நம்மை உறங்க விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்தார் என்று நமக்கு தெரியும். என்னங்க பாவம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? காலையிலும் மாலையிலும் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்வார்கள் என்று நமக்கு தெரியும். என்ன பாவத்தை செய்தார்கள் ரசூலுல்லாஹ்? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாளொன்றுக்கு 100 முறை சொல்வார்கள். இந்த துஆவிற்குரிய சிறப்பை சொல்லுகிற போது கடலின் நுரை அளவு உங்கள் பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொல்வார்கள். இதை தங்களுடைய வாழ்க்கையிலே நாளொன்றுக்கு 100 முறை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி என்னங்க பாவத்தை செஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ்? பாவக்கரை படியாமல், பாவத்தின் பக்கம் கூட செல்லாமல், பாவமே பாவமாய் பார்க்கக்கூடும் அளவிற்கு பொறுமையின் சிகரமாய் ஒழுக்கத்தின் மேன்மையாய் வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ர்களை, இந்த இஸ்திக்ஃபார்களை, இந்த துஆக்களை 100 முறை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் சகோதரர்களே, உருகுகின்ற உள்ளம் அவர்களிடத்தில் இருந்தது. இதே போன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு சிறப்பானவர் யார் சொல்லுங்க? உமர். இதிலே ஏதாவது மாற்றம் வருமா? ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றம் வருமா? கியாமத் நாள் வரைக்கும் வராது. எவ்வளவு பெரிய அவுலியாக்களை இந்த பூமி தாங்கி நின்றாலும், எவ்வளவு பெரிய சுஹதாக்களையும் சாலிஹீன்களையும் இந்த பூமி தாங்கி நின்றாலும், எவ்வளவு பெரிய உத்தமர்களை இந்த பூமி பெற்றெடுத்தாலும் அந்த அபூபக்கரை போலவோ உமரை போலவோ ஏனைய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களைப் போலவோ நிச்சயம் யாரும் சிறப்பை பெற முடியாது. ஆனால் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன தவறுகளை நினைத்து பதறி இருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே ஃபத்ஹு மக்காவை ஒட்டி, இதே சுலுஹுல் ஹுதைபியாவை ஒட்டி நடந்து கொண்டிருக்கூடிய அந்த சம்பவத்தை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள். தோழர்களோடு சேர்ந்து காபத்துல்லாவை தரிசிப்பவர்களாய், தோழர்களோடு சேர்ந்து உம்ராவை நிறைவேற்றுபவர்களாய், தோழர்களோடு சேர்ந்து காபாவை தவாப் செய்யக்கூடியவர்களாய், தோழர்களோடு சேர்ந்து முகஸ்ஸிரீன ரூஸஹும் முஹல்லிகீன ரூஸஹும் வ முகஸ்ஸிரீன், தங்களுடைய தலைகளை மழிக்கக்கூடியவர்களாகவும் தலைமுடிகளை வெட்டக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை காண்கிறார்கள். கனவை கண்டவுடன் ரசூலுல்லாஹ் யாரிடத்திலே சொல்லுவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகமே இந்த உற்ற தோழர்கள் தானே. அல்லாஹ்வுடைய கட்டளை என்றைக்கு வந்ததோ, நபியே லா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும், தங்களுடைய இறைவனிடத்திலே அருளை எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற இவர்களை நீங்கள் விரட்டிவிடக் கூடாது. வலா தஅது ஐனாக்க அன்ஹும், வார்த்தையை பாருங்க, வலா தஅது ஐனாக்க அன்ஹும், உங்கள் 2 கண்களும் அவர்களை விட்டு கடந்து விடக்கூடாது. எவ்வளவு ஒரு உச்சக்கட்ட ஒரு சகோதரத்துவம் பாருங்கள். ரசூலுல்லாஹ்விற்கும் தோழர்களுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு, உறவு, உணர்வு அது உயிரை தாண்டியது. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஅது ஐனாக்க அன்ஹும், உங்களுடைய 2 கண்களும் இவர்களை கடந்து சென்று விடக்கூடாது. உங்கள் கண் பார்வைக்குள்ளேயே இவர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தவர்கள் அந்த உத்தம தோழர்கள். உடனே தன் மனைவி மக்களிடத்திலே கூட இந்த கனவை பற்றி பேசவில்லை. விடிந்ததும் எழுந்ததும் நேரா போய் தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், தோழர்களே நற்செய்தி பெறுங்கள், எனக்கு அல்லாஹ் கனவை தந்து விட்டான், நாம் எல்லாம் உம்ராவிற்கு போக போகிறோம், நாம் எல்லாம் மக்காவிற்கு போக போகிறோம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஒன்றுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஒன்று ரசூலுல்லாவோடு ஒரு நீண்ட பிரயாணம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. இன்னொன்று எந்த பூமியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே பூமிக்கு மீண்டும் சென்று தங்களுடைய உறவினர்களை எல்லாம் பார்க்க போகிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சி.
உடனே கூட்டம் கூட்டமாக எல்லோரும் கிளம்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் மதீனா நகரமே அங்கே குலுங்குகிறது. கூட்டம் கூட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அணிவகுத்து அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அமைதியாக ஒரு ராணுவ வீரர்களைப் போல் மிடுக்கோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்காவை நோக்கி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாம் போர்க்களத்திற்காக போகவில்லை. கையிலே வைத்திருக்கக்கூடிய உடைவாளை தவிர எந்த ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. காரணம், உடைவாள் என்பது அது எப்போதும் உடையிலே வைத்திருக்கக்கூடிய ஒன்று. வழிப்பறி கொள்ளையர்கள் வரும்போது அவர்களை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கக்கூடிய சாதாரண ஆயுதம். இந்த உடைவாளை வைத்து யாரும் போர் செய்துவிட முடியாது. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி அனைவரையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த படையிலே இருக்கிறார்கள். பாதி தூரத்தை இவர்கள் கடந்து வருகின்ற போது கூட்டம் கூட்டமாக முகமது சஹாபாக்களை கொண்டு வருகிறார் என்கிற செய்தி மக்காவின் மக்களுக்கு தெரிந்த போது அங்கிருக்கிற மக்காவின் தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு படையினரை கொண்டு வந்து ஹுதைபியா என்கிற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் தன் தோழர்களையும் மறிக்கிறார்கள். இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்பு வரை அந்த உலகம் பார்த்த வரலாறு, இவர்கள் போர்க்களத்திற்காக முஷ்ரிக்குகள் படைகளை திரட்டி வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்காக திரட்டி வந்ததே கிடையாது. ஆனால் இப்ப அவர்களே கிளம்பி வரும்போது இவர்கள் நினைத்திருந்தால் ஒட்டுமொத்தமாக அவர்களோடு போர் செய்திருக்கலாம். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்கள் தம் வீரர்களுடையும் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் துணிவையும் தன்மானத்தையும் கண்ணால் கண்டவர்கள் அல்லவா அவர்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தரப்பு நிலைமையை விளக்குகிறார்கள். நாங்கள் போருக்காக வரவில்லை, நாங்கள் வந்திருப்பது உம்ராவிற்காகத்தான். நாங்கள் வந்து உம்ராவை செய்துவிட்டு வந்த வழியிலேயே போய்விடுவோம், எங்களுக்கு வழியை விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தரப்போ முடியாது, எங்களுடைய நாட்டிற்கு எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்திருக்க கூடாது, நாங்கள் அனுமதி தராமல் நீங்கள் இங்கிருந்து போகவே முடியாது என்று பேச்சுவார்த்தை துவங்குகிற போது முதன் முறையாக அரேபிய தீபகற்பத்தில் ஒரு சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. உலகத்திலே அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி அந்த நேரத்திலும் சரி ஆட்சி செய்திருந்த யாருமே காணாத ஒரு அதிசயம், இரு தேசங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் போடப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் ஒரு தேசத்தின் உள்துறையும் ஒரு தேசத்தின் வெளியுறவுத்துறையும் இன்னொரு தேசத்தினுடைய வெளியுறவுத்துறையும் அவர்களெல்லாம் ஒப்பந்தம் போடுகிறார்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்திற்கு வழிகாட்டியதே ரசூலுல்லாஹ்வுடைய அரசியல் சாசனம் தான். அங்க உட்கார்ந்து ஒப்பந்தம் போடுகிற போது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஒப்பந்தம், இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாது. எப்படி? இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, அடுத்த ஆண்டுதான் நீங்கள் உம்ரா செய்ய முடியும். இது நம்பர் 1. அதே போன்று 10 ஆண்டு காலம் போர் நிறுத்தம். சரி, மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக ஹிஜ்ரத் செய்ய முடியாதவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் இங்கிருந்து உங்களை நோக்கி வந்தால் நீங்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். உங்களிடமிருந்து யாராவது எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம். இது ஒரு நிபந்தனை. அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களின் கொடுமை தாங்காமல் நாங்கள் மதீனாவிற்கு போகிறோம் என்று சொல்லி இங்கிருந்து தப்பித்து யாராவது ஓடி வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். முகம்மதுனுடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கவில்லை, அவருடைய அந்த அடிமை கொடுங்கோல் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று ஒருவர் மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வந்தால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது சில பல பயன்களுக்காக, எதிர்கால நன்மைக்காக, வளரும் இஸ்லாமிய ஆட்சியின் ஸ்திரத்தன்மையும் ஸ்தாபகத்தன்மையும் உறுதி செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமில்லாமல் சம்மதித்து கையெழுத்து போட்டு விடுகிறார்கள். இது சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. குறிப்பாக உம்ரா செய்வதற்காக நியத்து வைத்து விட்டு வந்து முக்கால்வாசி தூரத்தை கடந்ததற்கு பிறகு ஹல் என்றால் ஹரத்திற்கு உள்ளே பகுதி, அங்கே நம்மை போக விடாமல் தடுப்பதற்கு இவர்கள் யார்? காபத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய இல்லமா இல்லையா? காபத்துல்லா என்பது முஸ்லிம்களாகிய நமக்கு கிபிலாவா இல்லையா? நம்மை தடுப்பதற்கு இந்த பாவிகள் யார் என்ற அந்த ஆத்திரம் எல்லா முஸ்லிம்களுடைய சிந்தனையிலும் தலைக்கேறி நிற்கிறது. இங்கிருந்து வந்தால் தடுக்க கூடாது, அங்கிருந்து வந்தால் மட்டும் தடுக்கலாம் என்று ஒரு பக்க தீர்ப்பின் அடிப்படையிலே ஒப்பந்தத்தை போடுகிறார்களே, இப்படி அநியாயம் செய்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இதற்கெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமா என்கிற எண்ணமும் சிந்தனையும் எல்லோருக்கும் இருந்தாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக
அந்த சிந்தனை வருகிறது. எல்லோரும் மனதில் உள்ளதை மனதில் தான் வைப்பார்கள். மனதில் உள்ளதை வெளிப்படையாக வெளியில் சொல்லுகிற ஒரு துணிவு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் உண்டு. நேராக அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து, யா அபூபக்கர் அலைஸ பி ரசூலில்லாஹ், இதோ இவர் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? பலா, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவலஸ்னா பில் முஸ்லிமீன், நாம் எல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? பலா, நாம் எல்லாம் முஸ்லிம்கள் தான். அவலைஸு பில் முஷ்ரிகீன், இவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள் இல்லையா? ஆமாம் அவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள் தான். முஸ்லிம்களாகிய நாம் இவர்களுக்கு பணிந்து போக வேண்டுமா? முஸ்லிம்களாகிய நாம் இவர்களுக்கு குனிந்து போக வேண்டுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பதிலே இல்லை. ஃபஅலாம நுஅதி தனிய ஃபி தீனினா, நாம் ஏன் நம்முடைய மார்க்கத்திலே தாழ்ந்து போக வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் அபூபக்கரை அழுத்திய போது அபூபக்கர் அவர்களிடத்திலே பதில் இல்லை. ஒரே வார்த்தை சொல்கிறார்கள், யா உமர், யா உமர் இல்ஸம் கர்ஸஹு, உமரே அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்கிற வார்த்தையை மட்டும் பதில் சொல்லிவிட்டு, ஃபஇன்னி உஷ்ஹிது அன்னஹு ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இது இவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. நேராக அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்திலே கேட்பதை விட அதிக தகுதி வாய்ந்தவர், அதிக உரிமை வாய்ந்தவர், இந்த பதிலை சொல்வதற்கு மிக மிக தகைமை வாய்ந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று நேராக ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ் அலஸ்த பி ரசூலில்லாஹ், யா ரசூலல்லாஹ் அலஸ்த பி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் இல்லையா? பலா, ஆமாம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். எப்படி? ஆமாம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவலஸ்னா பில் முஸ்லிமீன், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? பலா, ஆமாம் நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான். அவலைஸு பில் முஷ்ரிகீன், இந்த பாவிகள் எல்லாம் முஷ்ரிக்குகள் இல்லையா? ஆமாம் அவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள் தான். ஃபஅலாம நுஅதி தனிய ஃபி தீனினா, அப்படியானால் எதற்காக நம்முடைய மார்க்கத்தில் நாம் தாழ்ந்து செல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ்? இப்படி எதற்காக நம்முடைய மார்க்கத்தில் நாம் தாழ்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்னா அப்துல்லாஹி வ ரசூலுஹு லன் உகாலிஃப அம்ரஹு வ லன் யுதய்யிஅனி. உமர், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அவனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், நிச்சயம் அவன் என்னை கைவிடவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே மாதிரி நடந்துச்சு, அதே போன்று நடந்தது. 10 ஆண்டு காலம் போர் நிறுத்தம் என்று கையெழுத்து போட்டாலும் அதிலே முக்கியமான ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா? நேரடியாக இவர்களை மட்டும் இவர்கள் சண்டை போடக்கூடாது, யார் இவர்களுக்கு கட்சிக்காரர்களாக ஆதரவாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடும் சண்டை போடக்கூடாது. ஆனால் இந்த பாவிகள் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவின் மக்களோடு உடன்படிக்கை போட்டுக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை அவர்கள் அந்த கூட்டத்திலே சிலரை உடன்படிக்கைக்கு மாற்றமாக கொன்றதன் விளைவுதான் மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த மக்காவில் இருந்து எல்லா முஷ்ரிக்குகளும் குஃபார்களும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கெல்லாம் ஜித்தாவை தாண்டி உள்ளே வந்தவுடன் தரீக்கு கைருல் முஸ்லிமீன், தரீக்குல் முஸ்லிமீன், இது முஸ்லிம்கள் வரக்கூடிய பாதை, இது முஸ்லிம் அல்லாதவர்கள் செல்லக்கூடிய பாதை என்று அந்த முஷ்ரிக்குகளின் வாடையே இல்லாமல் ஹரம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருந்து இந்த ஹுதைபியா உடன்படிக்கை தான். அன்றிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இதிலே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள்? சப்தம் போட்டு பேசிவிட்டார்கள், அவ்வளவுதான். இவர்கள் மட்டும் தான் இந்த வருத்தம் இருந்ததா? உம்ரா செய்ய வேண்டும் என்கிற நியத்தை வைத்துவிட்டு பிரயாணம் செய்து வந்து உம்ரா கிடைக்காமல் போனால் ஹதி என்கிற அடிப்படையிலே, ஃபிதியா என்கிற அடிப்படையிலே, குற்றப்பரிகாரம் என்கிற அடிப்படையிலே தலைமுடியை மழித்தோ தலைமுடியை வெட்டியோ அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், கஸ்ஸிரு ரூஸக்கும் வ ஹல்லிகு ரூஸக்கும், உங்கள் தலைமுடிகளை மடியுங்கள், உங்கள் தலைமுடிகளை கத்தரியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லியும் யாருமே கேட்கவில்லை. என்ன, யாராலும் அது மன ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை விட செயலுக்குத்தான் அங்கீகாரம் அதிகம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்திய சம்பவம் அந்த சம்பவம். கவலை தோய்ந்த முகத்தோடு கூடாரத்திற்கு நுழையும் போது அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் தூதரே, முதலில் நீங்கள் போய் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் மடியுங்கள், எல்லோரும் செய்வார்கள் என்ற ஆலோசனை கொடுக்க அந்த ஆலோசனையை ஆணையாக ஏற்ற ரசூலுல்லாஹ் வெளியே வந்து தலைமுடியை மழிப்பவரை கூப்பிட்டு தலைமுடியை மழிக்கிறார்கள். எல்லோரும் அழுது கொண்டே தங்களுடைய தலைமுடிகளை மடித்துக் கொள்கிறார்கள். இப்படி நடந்து முடிச்ச சம்பவம். ஆனா இங்கே கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த சபையினர் அனைவரும் அமைதியாக இருந்த போதும், அந்த சபையினர் எல்லோருமே மௌனமாக இருந்த போதும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சப்தம் போட்டு பேசிவிட்டோமே, தாம் ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே விவாதம் செய்கிற விதத்திலே பேசிவிட்டோமே,
தாம் ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்து விட்டோமே என்கிற அந்த குற்ற உணர்ச்சி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ஸில்து அத்தஸத்தகு வ அஸூமு வ உஸல்லி வ அஅதிக். இப்படி அந்த சம்பவம் நடைபெற்ற அந்நேரத்தில் இருந்து மஸில்து அத்தஸத்தகு, நான் அதிகமாக சதகா செய்து கொண்டே இருந்தேன், வ அஸூமு நஃபீலான நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தேன், வ உஸல்லி தொழுது கொண்டே இருந்தேன், வ அஅதிகு அடிமைகளை உரிமை விட்டுக் கொண்டே இருந்தேன். எதற்காக? ஏதேனும் மார்க்கம் தடை செய்திருக்கிற பெரிய ஹராமான காரியத்தை செய்தார் என்பதற்காகவா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நேரடியாக மாற்றம் செய்து விட்டார் என்பதற்காகவா? அல்லாஹ் அவர் மீது சுமத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றாமல் இருந்து விட்டார் என்பதற்காகவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவைகளை எல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொன்னானோ அந்த பெரும்பாவங்களில் எதையாவது தொட்டு விட்டார் என்பதற்காகவா? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே கொஞ்சம் சப்தம் போட்டு பேசிவிட்டேன் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த குற்ற உணர்வு அவருடைய உள்ளத்திற்குள் நுழைந்து அவரை குடைந்து அந்த நாளிலிருந்து என்னுடைய மரணம் வரைக்கும் நான் நஃபீலான நோன்பை, நஃபீலான தொழுகையை, அதிகமான தான தர்மத்தை, அடிமைகளை உரிமை விடுத்தலை நான் செய்து கொண்டே இருந்தேன். மினல்லதி சனஅது யௌமைதின் மகாஃபத கலாமி அல்லதி தகல்லம்து பிஹி ஹத்தா ரஜௌது அன் யகுன கைரா. நான் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே சத்தம் போட்டு பேசிய அந்த காரணத்திற்காக இந்த அமல்களை எல்லாம், நன்மையான அமல்களை எல்லாம் காணிக்கையாக்கி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். இதுதாங்க உருகக்கூடிய உள்ளம். இப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டால் சகோதரர்களே, அதுதான் பெரிய சொத்து. என்னிடத்திலே ஆயிரக்கணக்கிலே பொருளாதாரம் இருக்கிறது, கோடிக்கணக்கிலே பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, லட்சக்கணக்கிலே வங்கியிலே இருப்பு இருக்கிறது, நான் 4 காரை வைத்திருக்கிறேன், நான் 10 பங்களாவை வைத்திருக்கிறேன், எனக்கு அங்கே இடம் இருக்கிறது, அங்கே நிலம் இருக்கிறது, அங்கே நஞ்சை, இங்கே புஞ்சை, இங்கே அசையும் சொத்து, இங்கே அசையா சொத்து. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே இல்லாவிட்டால் இவைகள் எதுவுமே சொத்து இல்லை, வெறும் வெத்து என்பதை மனதிலே வையுங்கள். எப்போது அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வருகிறதோ அப்போதுதான் இவைகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு உண்டு. ஆதலால் பொருள் நம்மிடத்திலே அதிகம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள், அருள் நம்மிடத்திலே அதிகம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் எப்போது நம்மிடத்திலே அதிகம் இருக்கிறதோ அப்போதுதான் நாம் இறைவனுக்கு விருப்பமானவர்களாக, இறைவனுடைய ஜன்னத்திற்கு, அந்த சொர்க்க பாத்திரமானவர்களாக இருப்போம். இதோ அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு ஒட்டுமொத்த உம்மாவினால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களால், வழிகாட்டிலே இருக்கிற முஸ்லிம்கள் உட்பட ஷியாக்களை தவிர எல்லோரும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிற, எல்லோரும் நேசிக்கிற அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த இந்த சின்ன தவறுக்காக இப்படி வருந்தி, இப்படி வருந்தி, இப்படி ததும்பி, இப்படி ஏங்கி அவர்களுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த குறைகளை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் செய்த பாவங்களை எல்லாம் கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். யாரும் நம்மிடத்திலே கேள்வி கேட்கப் போவதில்லை. யாரும் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்பதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் தரவில்லை. இருந்தாலும் நமக்கு நாமே கொஞ்சம் தீர்ப்புகளை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மனித பலகீனத்தின் அடிப்படையில் நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். இதோ உமர் இப்னு கத்தாபுடைய ஈமானோடு அபூபக்கர் சித்திக்குடைய ஈமானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய ஈமான் 100ல் 1% வருமா என்பதே சந்தேகம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம ஹாயாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். என்னவோ மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்ட மிதப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. இரவு தொழுகை 8 ரக்காத்தை முடித்து விட்டால் என்னமோ 1000 ஜிஹாதை முடித்த ஒரு மிதப்பிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே ஜிஹாதுகளுக்கு போய், உண்மையாலுமே தங்களுடைய பொருளையும் அருளையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணித்த இந்த தியாக சீலர்கள், இந்த தியாக செம்மல்கள், இந்த மார்க்கத்தின் அங்கங்கள், புடம் போட்ட தங்கங்கள், சீறி வந்த சிங்கங்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆதலால் அருமை சகோதரர்களே, இது போன்ற உரைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வரி பாடம் என்னவென்றால், அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உருகக்கூடிய உள்ளத்தை தந்திருந்தானோ அதே போன்ற உள்ளத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தருவாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.